Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டேபிள் மேட் எப்படி பண்றது அதுவும் வேஸ்டா இருக்கிற கிளாத்தை வச்சு அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்பவும் போல தெளிவா நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மேட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் முன்னாடியே ஒரு டிப்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ சீக்கிரமா அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. நல்ல திக்காக இருக்கிற கவராக எடுத்துக்கோங்க. நான் டிட்டர்ஜென்ட் கவர் இருக்கு இல்லையா, ஸோ 2 கிலோ பாக்கெட்டோட கவர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேபிள் மேட் எந்த சைஸுக்கு தேவையோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் மெஷர் எதுவும் இதில் நான் காமிக்கல. உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இந்த பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 கிளாத் நம்ம கட் பண்ணோம். மேலே ஒன்று மேலேயும் கீழேயும் கொடுத்து நம்ம இந்த பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அதே சைஸுக்கு 2 கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட் நைட்டி இல்லை சுடிதார் அந்த மாதிரி காட்டன் கிளாத்தாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க நகரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது உள்ளுக்குள்ளே போயிடும். இது மேலே நம்ம இன்னொரு கிளாத் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இது மேலே நம்ம கொஞ்சம் டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய காட்டன் சுடிதார்லேருந்து நான் இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை எப்படி வச்சு தைக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய கலர்ஸில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் நிறைய கலர்ஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடித்து வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ கலர்ஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 4 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்ல பக்கமாக வச்சுட்டு மேலே கெட்ட பக்கம் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அது மேலே இந்த பிளாஸ்டிக் பேப்பரை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த கிளாத் வச்சுருக்கேன். இப்போ 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீசஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தான் வச்சு தைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வச்சு தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட அந்த திக்கான பிளாஸ்டிக் கவர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரைஸ் பேக் இருக்கும் இல்லையா, திக்கான பிளாஸ்டிக் ரைஸ் பேக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களோட டைனிங் டேபிள் மேலே போட்டிருந்த பழைய டேபிள் ஷீட் இருந்துச்சுன்னா ஸோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் இருக்கணும், தண்ணி கீழே லீக் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி தான். ஸோ ஒன்று தைச்சிட்டு அதுக்கு கீழே கொடுத்து இன்னொன்று தைக்கணும். ஸோ நமக்கு அந்த தையல் பிசு தெரியாமல் இருக்கணும். பாருங்கள், நம்ம தைச்சதை தூக்கி விட்டுட்டு ஸோ இதை வச்சு அது கூட நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த பிசர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். தைச்சதை தூக்கி விட்டு அது கீழே வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டேபிள் மேட் கிடைக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டிசைன். இதே மாதிரியே நம்ம ஜீன்ஸ் கிளாத்து கீழே கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் கிளாத்தில் உள்ள பிளாஸ்டிக் அந்த கவர் கொடுக்காம தைச்சோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ளோர் மேட்டாக கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாக தைக்கணும் ஃப்ளோர் மேட் யூஸ் பண்ணுறதுக்கு.
ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து நிறைய கலர்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டு வரேன். ஸோ பார்க்கவும் நல்லா இருக்கு இல்லையா? நான் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் தச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் வந்து இவ்வளோ தூரம் தச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஓரத்தில் இருக்கிற அந்த எக்ஸஸாக இருக்கிற பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் தச்சுருக்கேன். உங்களுக்கு பின் சைட் பார்த்தா தெரியுது இல்லையா? ஸோ பின்பக்கமாக இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஓரம் தைச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ எப்படி ஓரம் தைக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸில் நான் வந்து ஓரம் எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி உங்ககிட்ட கிட்ஸோட டிஷர்ட் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட். இந்த மாதிரி டிஷர்ட்டில் வந்து ஓரம் தைக்கிறது. இதில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வேஸ்ட்டாக இருக்கிற டிஷர்ட். ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஓரம் தைக்கிறதுக்கு. ஸோ பாருங்கள் கிழிஞ்சி இருக்கிறதுனால எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ நல்ல பக்கம் இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே பெரட்டி இப்படி தைக்க போகிறோம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீளமாக கிடைக்கும் நமக்கு வந்து ஓரம் தைக்கிற பீஸ் வந்து. இப்போ பாருங்கள் கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து தைக்க ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் வந்து ஓரம் மடக்கி தைச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா பட்டையாக அழகாக கிடைக்கும். ஸோ நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரியே தைச்சிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எதுவுமே மடக்கலாம் தேவையில்லை. ஸோ அப்படியே தைச்சிட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வளைச்சி வச்சு தைக்கிறேன் பாருங்கள். ஈஸியாக அதே மாதிரியே தைச்சிட்டு வந்துட்டால் போதும். இப்போ நம்ம நிறைய பீசஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு பாலோ இல்லை ஒரு வாட்டர் சிந்துனா கூட ஸோ இது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த கிளாத்து. கீழே வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் ஷீட் கொடுத்துருக்கோம், அதாவது பிளாஸ்டிக் அந்த கவர் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால நம்ம ஊற்றின பாலோ இல்லை தண்ணியோ எது இருந்தாலுமே அது வந்து ஃப்ளோருக்கு இல்லை டேபிளுக்கு இறங்காது. ஸோ இந்த மேட்லேயே தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸ் நம்ம இதை வந்து துவைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க இருக்குது, பால் ஆற்றுற வேலைலாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துட்டேன், நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ வந்து கார்னர் எல்லாமே லைட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க. நம்ம வந்து மடித்து வச்சு தைக்கும்போது நமக்கு நல்ல வளைவான ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். இப்போ அப்படியே எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். பின் சைடு வந்து நீங்கள் அந்த இதை மடித்து தைக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம பனியன் கிளாத் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் பிகினர்ஸ்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஓரம் தைக்கிறதுக்கு எல்லாமே பனியன் கிளாத் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை நம்ம ரோல் பண்ணியும் வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, பாலாத்துற வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மேட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் இந்த மேட் தைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக் அந்த கவர் கொடுத்தோம் இல்லையா, திக்கான கவராக நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ரெடி பண்ணி பாருங்கள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறீங்க அக்கா, என்கிட்ட வந்து மிஷின் இல்லை, நான் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாரி டியர், கோச்சிக்காதீங்க. ஸோ சீக்கிரமாகவே நான் வந்து மிஷின் இல்லாமல் கையால் வந்து எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோலாம் நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த டேபிள் மேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் லைக் பண்ணி என்னை இனிமேல் என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.